ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்டனோட செகண்ட் பார்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ அவனோட லவ்வர் வந்து ஆக்சுவலாக போய் போராடு சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவன் முடியாமல் சோம்பேறித்தனமாக படுத்துட்ருக்கான். அதனால் அவன் முதுகில் வந்து கிக் மீ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் மாதிரி அடிச்சு விட்டிருப்பாள். சரி, ஓகே. இந்த கேமோட ஆக்சுவலாக கதை என்ன அப்படின்னா எனக்கு பெருசாக தெரியாது. ஆக்சுவலாக இந்த கேமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கையை வந்து வெட்டிடுறானுங்க அந்த வில்லனுங்க. ஸோ அந்த வெட்டினதுனால கடவுள் வந்து அவனுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டோரி வரும். பட் ஆனால் எனக்கு ஃபுல்லாக தெரியல. அதனால் அந்த கடவுள் கையை கொடுத்தோடனே வில்லன்களை பழி வாங்கிறதுக்காக இப்போ வந்திருக்கான். ஸோ போன வீடியோவில் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். இந்த இப்போ அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இவன் வந்து கொஞ்சம் பெரிய ஆள். இவன் வந்து ரொம்ப நிறைய அடி வாங்குவான். இதில் ஏகப்பட்ட அடி இருக்குங்க. ஓடி வந்து முக்கோணம் அழுத்தினா உதப்பான். இந்த மாதிரி திரும்புறதுக்கு எல்லோன்னு அழுத்தினா டக்குன்னு திரும்புவான். இந்த பாக்ஸை வந்து நம்ம வெறும் கையாலையும் அடிக்கலாம். அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்து அந்த வில்லனுக்கு மேலேயும் அடிக்கலாம். இங்கே ஒரு ஏஞ்சல் மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட வந்து டால்கன் காட்டும், அதை பேசுங்கிற மாதிரி காட்டும். அது வந்து எக்ஸ்ட்ரா பணம் வர மாதிரி எக்ஸ்ட்ரா ரிங்கு மாதிரி காட்டும். அது ஒரு தனி மிஷின் மாதிரி. அதை முடித்தோம்னா நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும். அது விருப்பம் இருந்தால் நம்ம விளாட்லாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இந்த L2 அழுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுங்களை வெறுப்பேற்றுவோம். அப்படி வில்லன்களை வெறுப்பேற்றும்போது அந்த கீழே 2வது பார் இருக்குது பார்த்தீங்களா, பிங்க் கலர் ஒரு பார் காட்டுதில்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பவர் ஏறும். அதுதான் கார்டன் பவர். இந்த தடி தாண்டவராயங்களை அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுங்க. இவனுங்க இந்த மாதிரி தடுக்கும் போது என்ன பண்ணணும், கீழே அழுத்தி கட்டம் அழுத்தினீங்கன்னா அந்த மாதிரி தடுப்பான். அவன் தடுக்கிறத அடிப்பான். ஸோ இது வந்து கீழே அழுத்தி எக்ஸ் அழுத்தினோம்னா இந்த மாதிரி ஒரு ஷாட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஷாட் இருக்குங்க. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து அன்லாக் ஆகும். நம்ம வந்து போய் செட் பண்ணிக்கலாம். அந்த கேம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கையில் அடிக்கிறது தான். ஏகப்பட்ட அடி அடிச்சுக்கிட்டே இருப்போம். இது வந்து கோஸ்ட்டு. இப்போ இந்த கோஸ்ட்டுக்கு வந்து நம்ம கார்டன் பவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். R2 அழுத்தினா அந்த கார்டன் பவர் வந்து ரிலீஸ் ஆகும். கீழே அந்த பிங்க் கலராக இருந்தது வந்து எல்லோ கலர் ஆகிடும். அந்த எல்லோ கலர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பவரை நம்மளால் போட முடியும். ஸோ அந்த கோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது, எதுக்கு அதுக்குன்னு தாவிக்கிட்டே இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஸோ கோஸ்ட்டை அடித்து அது செத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த பாக்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு அடி ஒரு அதாவது ஒரு ஷாட் வந்து நமக்கு அன்லாக் ஆகிருக்கு. ஸோ நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீட்டிங் நடத்துனானுங்க. இப்போ நான் அவனுங்க ஏரியாவுக்குள்ளே வரேன்ல, அதனால் ஒரு மீட்டிங் போட்டு எப்படி வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சரியான காமெடியாக இருக்குங்க. ஆக்சுவலாக அதில் 3 பேரில் ஒருத்தன் கை கட்டி ஓரமாக நின்றுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் இவனோட அண்ணன், நம்ம ஹீரோவோட அண்ணன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எப்படி எந்த அளவுக்கு ரியலுங்கிறது தெரியல. இந்த கட்டையை பிடிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கட்டையை வச்சு நம்மளை நொச்சு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் அந்த மேலே ஒரு 3 முட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டை எதுக்குன்னா அது வந்து ஒரு கார்டு. அது வந்து ட்ரிபிள் கார்டு ஏறும், 1 கார்டு ஏறும். பின்னாடி ஒரு எல்லோ கலர் கார்டு கட்டுது பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் கார்டு எடுக்கும் போது உங்களுக்கு டபுள் கார்டு காட்டும். இதுதான் பால் பஸ்டர். இது வந்து கொஞ்சம் பெரிய ஷாட்டு. இந்த மாதிரி ஷாட்டு போடும்போது அந்த மேலே இருக்கிற முட்டை வந்து ஒரு முட்டை குறைஞ்சிரும்.
இப்போ 2 முட்டை கிடச்சிருக்கு. இந்த எல்லோ கார்டு வந்து 2 முட்டை கிடைக்கும். ப்ளூ கார்டு வந்து 1 முட்டை கிடைக்கும். இதை வந்து நம்ம R1 அழுத்தி